நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். குமரன் ஆடியோஸ், ஈரோடு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த செட்டு பார்த்திங்கன்னா, இது ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்காக நம்மக்கிட்ட கேட்டிருந்தாங்க. உள்ளே விளம்பரமும் செஞ்சுக்கணும், அதுபோக மேலே இருக்கக்கூடிய 2 ஃப்ளோருக்கும் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக நம்ம இதை அசம்பிள் பண்ணியிருக்கோம். இன்னொன்று பார்த்திங்கன்னா ரேட்டும் கம்மியாக இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம எவ்வளோ முடியுமோ அது மாதிரி சீப் அண்ட் பெஸ்ட்டாக செஞ்சுருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 ஸ்பீக்கர் போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது 4 ஸ்பீக்கரு அவுட்புட்டில் பார்த்திங்கன்னா 2 வந்து கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டு இது போயிட்டுருக்கோம். ஏதாவது புது ஆஃபரு இந்த மாதிரி இருக்கக்கூடிய விளம்பரங்கள் பார்த்திங்கன்னா ஓடிக்கிட்டுருக்கோம். இன்னும் 2 இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா மேலே டாப் ஃப்ளோருக்கு பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்கள வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணி கீழே வர சொல்கிறதுக்கு இந்த மாதிரி இதுக்காக யூஸ் ஆகும். மைக் ஜாக் பார்த்திங்கன்னா பின்னாடியே கொடுத்துட்டோம். முன்னாடி ஃப்ரண்டில் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா இருக்காது. அதுபோக பின்னாடி பார்த்திங்கன்னா ஆக்ஸ் இன்புட்டும் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் அவங்க டிவியும் யூஸ் பண்ணுறாங்க, அதில் ஆக்ஸ் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலியாக டிவியோட இன்புட்டும் கொடுத்துக்கலாம். இந்த சுவிட்சு எதுக்காக கொடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சை ஆன் பண்ணால் மட்டும்தான் மேலே இருக்கக்கூடிய ஸ்பீக்கர் 2க்கும் பார்த்திங்கன்னா ஆடியோ போகும். மைக்குக்காக அந்த சுவிட்ச் கொடுத்துருக்கோம். இந்த சுவிட்சு பார்த்திங்கன்னா நம்ம பவர் ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போ வாங்க உள்ள ஆம்பிளிஃபயரில் என்னென்ன பொருள் வச்சு நம்ம அசம்பிள் பண்ணியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்திங்கன்னா நான் முதல்ல அசம்பிள் பண்ணது ஒரு ஸ்டீரியோ ஆம்பிளிஃபயராக தான் அசம்பிள் பண்ணி வச்சுருந்தேன். அந்த கஸ்டமர் பார்த்திங்கன்னா ஒரு அவசர தேவைக்காக கேட்கவும் நம்ம இதிலேயே வந்து மைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா 2 ஸ்பீக்கரும் போட்டுக்கிற மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணியாச்சு. அவங்க ரேட்டு பார்த்திங்கன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டாக பண்ணி தர சொல்லி கேட்டுட்ருக்காங்காட்டி நம்ம இதில் 4440 ஏசிலேயே எல்லா ஸ்பீக்கருக்கும் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இதே கொஞ்சம் இன்னும் பட்ஜெட்டு கொஞ்சம் அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி இருந்திருந்தாங்கன்னா நம்ம இன்னுமே கொஞ்சம் பெரிய கேபினெட் வச்சு இன்னும் வேறு பவர் ஐசிகளை வச்சு நம்ம ஆம்பிளிஃபயர் இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக செஞ்சுருக்கலாம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ட்ரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா 1202 2 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆம்ப் ட்ரான்ஸ்ஃபார்மரு இந்த மொத்த ஆம்பிளிஃபயருக்கும் போதுமானு கேட்டிங்கன்னா, நான் பண்ணியிருக்கிற மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். நான் பார்த்திங்கன்னா அந்த சுவிட்சு சொன்னால மைக் ஆன் பண்ணிக்கிற மாதிரி அந்த சுவிட்ச்லேயே பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஒயரை தான் எடுத்திருக்கேன். அதனால் இந்த போர்டுக்கு 12 வோல்ட் போகிற பார்த்திங்கன்னா அந்த போர்டுக்கு 12 வோல்ட் போகாது. அதேமாதிரி அந்த போர்டுக்கு 12 வோல்ட் போகிறப்போ இந்த போர்டுக்கு 12 வோல்ட் போகாது. அந்த மாதிரி சுவிட்சிங் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன். இதுக்கு யூஸ் பண்ணியிருக்க மைக் போர்டு பார்த்திங்கன்னா நம்ம சச்சின் சுருதியோட மைக்கு ப்ரீஆம்போட வரக்கூடிய மைக் சாக்கெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சச்சின் சுருதியோட இதில் பார்த்திங்கன்னா அதுலேயே மைக் சாக்கெட்டும் வந்துடும். ப்ரீஆம்பும் இருக்கும், மைக் சாக்கெட்டும் அதுலேயே வந்துடும். அதனால் நமக்கு தனியாக அதுக்கு ஒரு இடம் வச்சு நம்ம அதை அசம்பிள் பண்ண தேவையில்லை. இந்த மைக் ப்ரீஆம்பு போர்டுக்கு பார்த்திங்கன்னா 5 வோல்ட் டிசி சப்ளை கொடுக்கணும். நம்ம அதுக்காக தனியாக ஒரு 7805 ஒன்று யூஸ் பண்ணியிருக்கு. இதில் வரக்கூடிய யூஎஸ்பி போர்டு பார்த்திங்கன்னா நம்ம ஆன் பண்ணும்போது வழக்கமாக ஒரு சவுண்டு வரும் பார்த்திங்களா, யூஎஸ்பி போர்டு ப்ளூடூத் இந்த மாதிரி வரும்ல, அந்த சவுண்டு வந்து இதில் வராதுங்க. லாஸ்ட் மெமரி இருக்கிறதுனால இதில் கடைசி என்ன ப்ளே ஆகிட்டு இருந்ததோ, என்ன ஃபங்க்ஷனில் இருந்ததோ அதே ஃபங்க்ஷன்லேயே அப்படி வந்துடும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் இருந்ததுன்னா ஆன் பண்ண உடனே ப்ளூடூத்லேயே அப்படியே வந்துடும். நமக்கு வழக்கமாக ஒன்று சொல்லுவோம்ல, ப்ளூடூத் மோடு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மோடு இன்ஃபர்மேஷன் வந்து இது சொல்லாது. டைரெக்டாக லாஸ்ட் மெமரியில் என்ன இருந்ததோ அது அப்படியே வந்து கண்டினியூ ஆகும். இந்த ஆம்பிளிஃபயரை ஒரு சூப்பர் மார்க்கெட் யூஸ் பண்ணுறதால இந்த மோடு இன்ஃபர்மேஷன் பண்ணக்கூடிய வாய்ஸ் பார்த்திங்கன்னா டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த மோடு இன்ஃபர்மேஷன் வாய்ஸ் இல்லாத போர்டாக பார்த்து நம்ம செலக்ட் பண்ணி இதில் யூஸ் பண்ணியிருக்கோம்.
அந்த யூஎஸ்பி போர்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னாவோ, அது என்ன பிராண்டு, அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை பற்றின ஃபியூச்சர்ஸ் வேறு எதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாவோ, இல்லை அந்த சச்சின் சூர்தி போர்டை பற்றி அதில் எப்படி கனெக்ஷன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணுன்னாவோ நம்ம வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அதை பற்றின தெளிவான விளக்கத்தோடு நான் அப்லோட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சு. இந்த மாதிரியான உங்களுக்கு ஆம்பிளிஃபையர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா உங்கள் கடைகளுக்கோ இல்லை ஏதோ ஒரு வண்டிகளுக்கோ விளம்பரத்துக்கோ இல்லை எதுக்கோ ஒரு செயல்பாட்டுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். அதில் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு முழு தகவலையும் சொல்கிறேன். நம்ம வீடியோவை புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்குண்டான விளக்கத்தை அடுத்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.